சாமி ஆடிகளை அடையாளம் காட்டுற 10 அறிகுறிகள்ங்க. என் கும்புல, என்னுடைய குலத்துல, என்னுடைய உறவுகளுக்குள்ள சாமி யார் மேல வரும், யார் சாமி ஆடி அப்படிங்கிறத ஒரு சில அடையாளங்களை வச்சு நாம அதை கண்டுக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எப்படிங்க சாமி எப்படி அடையாளப்படுத்தும்? சாமி ஆடிங்கிறது தலைமுறை தலைமுறையா ஆடி வர்றதானங்க. அப்புறம் எப்படி அடையாளம் காட்டும் அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். தாத்தா மேலே வந்தது, அப்பா மேலே வந்தது, மய மேலே வந்ததுன்னு அந்த சாமி குருவும் குலை கொடுத்து அந்த சாமியை வழி வழியாக ஆடி வர்றதானங்க சாமி ஆடிய. அப்புறம் எப்படிங்க இதில் ஏன் அடையாளம் காணணும், இதில் எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை வச்சு கும்பலில் இருக்க, குடும்பத்தில் இருக்க மக்கள்கிட்ட, அங்காளி பங்காளி பெருமக்கள்கிட்ட இவங்க மேலே இந்த சாமி வரும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வழி வழியாக சாமி ஆடி வர்றது. உண்மையாக, நேர்மையாக, பரிபூரணமாக அப்பா மேலே வந்த சாமி நாம் ஆடுவோம்னு ஆடி வர்றது ஒன்று. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஊர் அறிஞ்சது, உலக அறிஞ்சது. சரி, ரெண்டாவது, அந்த கும்பல அந்த குலமக்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த குலமக்கள்ல ஒரு சில பேர் குல தெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு நேசிப்பாங்க. எதையுமே எதிர்பார்க்காம, எந்த ஒரு ஆசைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆசைப்படாம தெய்வத்தை மட்டுமே மனசுல வச்சு பரிபூரணமா நேசிச்சு வருவாங்க. பார்த்தாலே தெரியும். அவங்க எல்லாரையும் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. தெய்வத்தோட அருமை வெறுமைகளை, தெய்வத்தோட சக்தியை, அந்த மக்களுக்குள்ள இருக்கிற பந்த வாசத்தை இணைக்கிற ஒரு சக்தியா அவங்க தனித்துவமா தெரிவாங்க. அவங்க மேல சாமி கண்டிப்பாக அணுக்கோதும். அவங்க மேல சாமியோட அருளாசி கண்டிப்பா கிடைக்கும். அதாங்க குலசாமிங்கிறது. அதுதான் பேரன்பு கொண்டு நேசிக்க தன்னுடைய குலமக்களை. அது மாதிரி யார் நேசிக்கிறாங்களோ, எல்லாத்தையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல யார் நேசித்து அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டணைச்சு வர்றாங்களோ அவங்க மேலே சாமி வரும். அவங்க மேலே சாமி முகம் பார்க்கும், அருளாசி கொடுக்கும். சரி, இது ரெண்டு. மூணாவது, வேற யாருக்கிட்ட சாமி ஆடிகள் நாம் அடையாளம் தெரியும், பார்த்த உடனே தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தோட வளர்ச்சிக்கு, அந்த தெய்வத்தின் வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சிக்கு கொண்டு வந்த பெருமக்களாக இருப்பாங்க. அழிய போற தெய்வத்தை, அந்த குலதெய்வ எல்லையை மீட்டெடுத்த பெருமக்களாக இருப்பாங்க. எப்படி அவங்க மேலே சாமி வரலை, அவங்க குடும்பத்தில் யாருக்கும் சாமி வரலை, ஆனால் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த குலதெய்வ எல்லையை பறிபோனதிலிருந்து மீட்டெடுக்கிற, இழந்த தெய்வ சக்தியை பரிபூர்ணமாக இந்த எல்லையில் மீட்டு உருவாக்கம் செஞ்சு உணர்த்தி கொடுக்கிற ஒரு சில செயல்களை ஒரு சில பெருமக்கள் செய்வாங்க. அந்த பக்கம் மேலே சாமி வரும். சரி, இது மூணு. நாலாவது என்ன அப்படின்னா, ஒரு சாமி அவங்க மேலே வருது அப்படின்னா, என் மேலே சாமி வருதுன்னு யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ள தெரியும். அப்படி வந்த சாமியை கூட வைராக்கியமா வெளிப்படுத்தாம தனக்குள்ள உணர்ந்து ஒழிச்சு வைப்பாங்க. சாமி அவங்களுக்கு அறிகுறி காட்டும், அவங்க கூட பேசும், அவங்கள ஒரு உழுப்பும். ஆனா அந்த சாமி வந்த சாமியை கூட இறுக்கி கைபிடிச்சு அந்த மக்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க. தெரிஞ்சுக்கலாம். களரி விழால சாமி அழைக்கும் போது அந்த குலதெய்வ அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற மக்க எப்படி எடுத்தோம் கௌத்தம்னு பேராசைப்பட்டு நான் தான் போகாம, சாமி எப்போதும் முழுமையா நம்மளை ஆட்கொண்டு நம்மளை மீறி ஒரு செயல் நடக்கும்போது தெய்வமா நாம நின்னா மட்டுமே நாம இந்த எல்லையில சாமி ஆடணும்னு இறுக்கி பிடிச்சு வைராக்கியமா ஒரு சில மக்கள் இருப்பாங்க. சத்தியமான வெறுமக்க அவங்க தான் அடையாளம், நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதனால் அஞ்சாவது என்ன அப்படின்னா, குலசாமி எல்லையில நடக்கிற தவறுகளை, அநீதியான விஷயங்களை, அதர்மமான விஷயங்களை தட்டி கேட்கிற பெருமக்களா இருப்பாங்க. எப்பா இது தவறப்பா, சாமிக்கு பாதிக்கும், எல்லைக்கு பாதிக்கும், குல மக்களுக்கு பாதிக்கும், வளர்ச்சிக்கு பாதிக்கும் அப்படின்னு தப்ப
கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை பார்த்து சகிச்சு போகாம என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதை சகிச்சு தட்டி கேட்டு பல பகைகளை சம்பாதிக்கும் ஒரு சில பெருமக்கள் 5வது அடையாளம் காணப்படுவார்கள். சரி, 6வது, ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமிக்கு தேவையானத எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அடியனா, ஒரு திருப்பணி, யாருமே தன்னை பெருசா நேசிக்கல, மதிக்கல, மரியாதை செய்யல அப்படின்னாலும் என்னுடைய தொண்டு இந்த தெய்வத்துக்கு திருப்பணி ஆற்றுவது மட்டுமே அப்படின்னு எதை பத்தியும் யோசிக்காம, எதை பத்தியும் சிந்திக்காம அந்த குலதெய்வம் சார்ந்த வேலைகள், கூட்டுறது, பெருக்கிறது, துணிகளை துவைக்கிறது, சமையல் வேலை செய்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, வர்ற ஜனங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறது, அது போன்ற ஒரு சில தெய்வங்கள் அந்த தெய்வத்துக்காக திருப்பணி செய்வோம் அப்படின்னு கிடப்பாங்கல்ல, அந்த மக்கள் தான் சாமி ஆடக்கூடிய தகுதி பெற்ற பெருமக்களாக இருப்பாங்க. சரி, இது 6வது. 7வது, வேற யாரு குலசாமி கும்புக்குள்ள வேற யாரு மேல சாமி வரும், எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும் அப்படின்னா, ஒரு சாமிக்கு இன்னொரு சாமி துணை நிற்கிற மாதிரி ஒரு சாமியாடிக்கு இன்னொரு சாமியாடி துணையா நிற்பாங்க. ஒருத்தர் சாமி ஆடுறாரு, அவருக்கு எதிராக ஒரு சில நிறைய கற்கள் சொற்களா வீசப்படுது. ஆனால் அவர் நல்லதுதான் செஞ்சிருக்காரு. ஆனால் 4-5 பேர் சேர்ந்து அவரை எதிராக ஒன்று கூடி அவர் மேல வீண் பழிய சுமத்தணும், அவரை இந்த எல்லையில அவமதிக்கணும், இந்த எல்லையில இருந்து அவரை புறக்கணிக்கணும் அப்படின்னு ஒரு சில உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் காயப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு உதவியாக ஆதரவாக ஏப்பா நல்லதானே செஞ்சாரு, 4 பேருக்கு நல்லதானப்பா செஞ்சிருக்காரு, யாரையும் அடிச்சு அவர் ஒன்றும் எந்த ஒரு காரியமும் செய்யலையே, அவர் சொல்றது சரிதானப்பா, ஏன் அவரை இந்த அளவு நீங்க அவமதிக்கிறீங்க, அவமரியாதை செய்றீங்க, என்ன காரணப்பான்னு துணையா வந்து நிற்பாங்க பாருங்க. அந்த பெருமக்கள் எப்படி நம்ம போய் அவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளையும் எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்கங்கிறத அச்சப்படாம, உண்மையப்பா, நீதியப்பா, சத்தியமப்பா, அவங்களுக்கு துணையா நான் நிற்கிறேனப்பா, உண்மையான மக்களை ஏன் இப்படி செய்றீங்க ஒன்று கூடி அப்படின்னு துணையா உதவியா நிற்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் சாமியாட தகுதியான பெருமக்கள். சரி, இது 7வது. 8வது என்ன, வேற யார்கிட்ட தெய்வத்தை அடையாளம் நம்ம சாமி வருதுன்னு அடையாளம் காணப்படும் அப்படின்னா, ஒரு எல்லையில் அந்த சாமி வருது, பரிபூரணமா வருது, ஆனா அந்த சாமிக்கு ஒரு பேராபத்து வருது. பேராபத்து வரும்போது திடீர்னு தெய்வமா இல்லாம மனுஷனா நின்று அந்த ஆபத்துல இருந்து சரி பண்ணி அந்த தெய்வத்தையும் அந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் குலமக்களையும் எல்லை சேர்க்கிறாங்க பாருங்க. ஒரு சில காவல் தெய்வம், காவல் குணம் கொண்ட பெருமக்கள். ஒரு பங்காளி இருக்காரு, சாமியை ஆடி வர்றாங்க, ஒரு கலவரம் வருது, ஒரு பிரச்சனை உருவாகுது, அதனால அந்த இடத்துல சாமி தடப்பட்டு நிற்க போகுது, சாமியை கொண்டு செலுத்த முடியாத ஒரு நிலை உருவாக போகுதுங்கிற பட்சத்துல சாமி மாதிரி ஒருத்தர் வந்து நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி விலைக்கு கூட்டி கொண்டு போய் எல்லாம் சேர்ப்பாரு. அந்த பெருமக சாமி ஆடுற தகுதி பெற்ற பெருமக்களா இருப்பாங்க. சரி, இது 8வது. 9வது, அந்த குலசாமி அந்த தெய்வம் கனவுல காற்ற நிகழ்வுகளை, நடக்க போற அநீதிகளை, ஏற்படுகிற தீய வினைகளை சகிச்சு அந்த தெய்வத்தை ஒரு நாளும் கைவிடாம மனசுல வணங்கி ரத்த கண்ணீர் வடிச்சாலும், தீய வினைகள் எவ்வளவோ அதை முற்பட்டாலும் அதுக்கெல்லாம் அச்சப்படாம, அசராம, ஆடாம, ஓடாம, ஒளியாம அந்த தெய்வத்தின் மேல் பரிபூரணமாக நம்பிக்கை கொண்டு மலவோல காத்து நிற்கிற பெருமக்கள் சாமியாட தகுதி பெற்ற பெருமக்கள். 9வது. சரி, 10வது, வேற யாருங்க குலமக்கள்ல கும்புல உறவுகளுக்குள்ள வேற யாரு சாமியாடிய அடையாளம் காணப்படும் அப்படின்னா, அந்த எல்லைய அன்ற காலகட்டங்கள்ல இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் பாட்டேன், பூட்டேன், தாத்தேன், முப்பாட்டேன், அப்பேன், மகன்னு வழி வழியாக அந்த தெய்வங்களை அனுசரிச்சு, குலமக்களை அனுசரிச்சு, ஒருங்கிணைச்சு, எல்லாத்தையும் ஒற்றுமையா, நல்லவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு இறங்கி போய் அவனையும் அந்த எல்லைக்கு வர வச்சு, எல்லாத்தையும் வழி வழியா பல 100 தலைமுறையா அந்த தெய்வத்தை வழி வழியா கொண்டு செலுத்தி வர்றாங்கல்ல,
அந்த பெருமக்கள் சாமியாட தகுதியான பெருமக்கள். இந்த 10 அடையாளங்க உங்க கும்பல, உங்க குலமக்க, உங்க சொந்தங்களுக்குள்ள, உங்க அங்காளி வங்காளி பெருமக்களுக்குள்ள நான் சொன்ன இந்த 10 அடையாளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாம் உங்கள் சாமியின் அருளாசி பெற்றவர்கள், உங்களின் தெய்வத்திற்கு நெருக்கமானவர்கள், உங்கள் தெய்வம் பேச தகுதியானவர்கள், உங்களை காப்பவர்கள், உங்களுக்காக உயிரையும் தியாகம் செய்பவர்கள், உங்களின் குலதெய்வ சக்தியை மேம்படுத்தும் வல்லமை வாய்ந்த பெருமக்கள் தான் நான் சொன்ன இந்த 10 அடையாளம் கொண்ட பெருமக்கள், சாமியாடி பெருமக்கள். அதனால இன்னைக்கு இந்த பதிவுல நான் அறிஞ்சது அறிவோம் நண்பர்களுக்கும் உண்மையான ஏழை எளிய, எப்படி பணம் வேணாம், சொத்து வேணாம், கோடான கோடி வேணாம், தெய்வம் தான் எல்லாம்னு நினைக்கிற பெருமக்களுக்கு அவர்கள் அடையாளம் காணப்படும் 10 அறிகுறிகளை, அடையாளங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.